ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற வாக்கியம், வாக்கினால் வென்றேனோ பட்டரை போல. இது பட்டருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பட்டர் வாக்கினால் வென்ற அந்த சம்பவத்தையும் குறிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாக்கியமாக இருக்குது. நாம் இந்த வாக்கியத்தின் மூலமாக பட்டரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ராமானுஜ முனிவருடைய தலையாய பிரதம சிஷ்யராக இருந்தவர் கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானை பற்றி இதற்கு முன்னே பல வாக்கியங்களில் பார்த்துருக்கோம். கூரத்தாழ்வான் இந்த கூரம்ங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு சமணராக இருந்தவர். அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராய் இருந்து அவர் என்றும் தான தர்மம் செய்வதையே ஒரு முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தவர். கூரத்தில் அவருடைய வீட்டு கதவுகளில் மணி பொருந்தி இருக்குமா. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தில் அந்த வீட்டினுடைய கதவை திறக்கிறப்போ எழுப்புகின்ற அந்த மணியினுடைய ஓசை காஞ்சி வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரு ஒலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சூரிய உதயத்தில் அந்த கதவு திறந்ததுன்னா அஸ்தமனத்தில் அல்லது இந்த கதவு மூடும் வரைக்கும் யார் வந்தாலும் தட்டுப்பாடின்றி உணவு கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு செல்வந்தராக இருந்தவர். அவர் வைணவத்தை சார்ந்த ஆண்டாள்ங்கிற அம்மையாரை திருமணம் செய்து அவரால் வைணவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர் அப்படியே எம்பெருமானுடைய அடியாராகி ராமானுஜருடைய சிஷ்யராக அவர் திகழ்ந்தவர். ராமானுஜருக்கு சிஷ்யராக ஆன காலத்திலே இவ்வளவு மிக பெரும் செல்வத்தை எல்லாம் திறந்து எப்படி திறந்தார் அப்படின்னு கேட்டால், இந்த செல்வத்துக்கெல்லாம் இன்னைக்கு வார்த்தையில் கஸ்டோடியன்னு சொல்லுவோமே, அது போல் நாம் ஒரு தர்ம கர்த்தா மாதிரி தான் இருக்கோமே தவிர இது எம்பெருமானுடையது நம்மோடது இல்லைன்னு தனக்கு இருந்த செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கி தானம் பண்ணிட்டு ராமானுஜர் திருவரங்கத்துக்கு போயிட்டாருங்கிறதுனால தானும் கிளம்பி திருவரங்கத்துக்கு வரணும்னு வந்துட்டார். அவரும் திருமதி ஆண்டாள் அம்மையாரும் ராமானுஜருடைய கோஷ்டியில் சேர்ந்து கொண்டார்கள். கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய மிகப்பெரிய சிஷ்யன், பிரதம சிஷ்யனாக திகழ்ந்தவர். கூரத்தாழ்வான், கூரன், கூரேசன் இப்படின்னு அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த கூரத்தாழ்வான் எப்படி பிரதம சிஷ்யராக இருந்தாரோ அதே போல் ஆண்டாள் அம்மையாரும் ராமானுஜருடைய பெண்கள் கோஷ்டியில் தலையாய சிஷ்யாக இருந்தார். எப்பொழுதும் கோவில் திருப்பணி, கோஷ்டி திருப்பணிகள் இதெல்லாம் செய்யறதே ரெண்டு பேருக்கும் பெரிய வேலையாக இருந்தது. எவ்வளவு பெரிய செல்வந்தராய் இருந்த அந்த கூரத்தாழ்வான் ராமானுஜரை குருவாய் ஏத்துண்டு எளிமையான வாழ்க்கை வாழ்கின்ற முறையை வச்சுண்டு உஞ்சு விருத்தி எடுத்து சாப்பிட்றதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் கூரத்தாழ்வான். உஞ்சு விருத்தி அப்படிங்கிறது பிக்ஷை எடுத்து வீதிகளில் போய் பிக்ஷை எடுத்து தனக்கு அன்றைய உணவுக்கு போதுமான அளவு அரிசி, அது கூட எப்படி சொல்வார்கள்னா, போதுமான அரிசின்னு இல்லாமல் 7 வீட்டில் வாங்கிறது 5 வீட்டில் வாங்கிறதுன்னு அப்படி வாங்கி அந்த அரிசி வந்ததும் வீட்டுக்கு அதில் எவ்வளவு அன்னைக்கு வந்திருக்கோ அந்த அரிசியை அன்னைக்கு சமைத்து அன்னைக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிட்றது அப்படிப்பட்ட வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நாளையில் ஒரு நாள் பயங்கரமான கார்காலத்தில் மழை விடிய காத்தால் ஆரம்பித்த கன மழையானது மதியம் வரைக்கும் பெஞ்சது. மத்தியானம்தான் கொஞ்சம் வானம் வெறித்து மழை நின்றுது. அப்போது நண்பகல் தாண்டி எடுத்து அந்த வேளையில் 2 மணிக்கு மேலே போய் உஞ்சி விருத்தி எடுத்தால் நன்னா இருக்காதுன்னு சொல்லி அன்னைக்கு அவர் நீராகாரம் மட்டுமே பெருமாளுக்கும் அம்சம் பண்ணி தானும் சாப்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நாளையில் அன்னைக்கு ராத்திரி பெருமாளுக்கு திருவாராதன மணி சத்தம் எல்லாம் கேட்டதும் ஆண்டாளம்மா கேட்டால், உண்மையே நினச்சிண்டு இவர் சாப்பிடாம பட்னி இருக்காரே, உமக்கு திருவாராதனம் நடக்கிறது, உமக்கு இப்போ தளிகையெல்லாம் எடுக்கிறா, இது கொஞ்சமாவது நியாயமா? நீர் சாப்பிட்டு உமது பக்தன் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்ல, இது திருவரங்கனுக்கு தெரிஞ்சுதா, திருவரங்கன் ஆணையிட்டானா, எப்படி நடந்ததுன்னு தெரியாது. தம்பி ஆச்சாரியான் கோவில் பிரசாதத்தை எடுத்துட்டு கூரத்தாழ்வானுடைய திருமாளிகைக்கு இன்றைக்கி மழை பெஞ்சதுனால கூரத்தாழ்வான் முஞ்சுவிருத்திக்கு போயிருக்க மாட்டான், சாப்பிட்ருக்க மாட்டான்னு தெரியும், அதனால் பெருமாள் பிரசாதம் எடுத்துன்னு வந்தேன்னு கொடுக்குறார். அதை வாங்கிட்டு கூரத்தாழ்வான் ரொம்ப சந்தோஷப்படும் போது ஆண்டாள் அம்மா சொல்லறா, நான் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் நான் பண்ணிட்டேன், பெருமாளை கோவிச்சுண்டேன், இப்படி பட்னியாக போட்டுட்டு இருக்காரேன்னு. அதானோ என்னமோ அப்படின்னு சொல்ல கூரத்தாழ்வான், இது நீ இப்படி கேட்டு வந்ததுனால
இந்த பிரசாதத்தில் 3ல் 2 பாகம் உனக்கு 1 பாகம் எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துண்டார் அப்படின்னு சொல்லுவார். இதை பார்த்திருந்த பக்தர்கள் எல்லாருமே இது எம்பெருமானுடைய திருக்கருணையாலேயே அன்னைக்கு அவருக்கு பிரசாதம் போய் சேர்ந்ததுன்னு சொல்கிறது உண்டு. இப்படிப்பட்ட கூரத்தாழ்வானுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த ஒரு 11ஆம் நாள் எம்பார் குழந்தையை எடுத்துட்டு ராமானுஜர்கிட்ட எடுத்துட்டு போகிறார், குழந்தையை காட்டுறதுக்கு, ராமானுஜர் நாமகரணம் பண்ணுறதுக்காக. அப்படி குழந்தைய கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையிலேருந்து ராமானுஜருடைய மடத்துக்கு எடுத்துன்னு போகிறப்போ கண்ணீர் எதுவும் குழந்தைக்கு பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால எம்பார் போகிற வழியெல்லாம் துவயம் சொல்லிகிட்டே போகிறார். துவயம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை துவயம் என்று வைஷ்ணவர்கள் சொல்லுவது. இது ஒவ்வொருவரும் தினமும் பாராயணமாகவே பல 100 முறைகள் சொல்வது வழக்கம். எம்பார் குழந்தைக்கு எதுவும் பட்டுவிடக்கூடாது, 11 நாள் குழந்தை அப்படிங்கிறதுனால இதை சொல்லிகிட்டே போகிறார். சொல்லிகிட்டே போய் ராமானுஜர்கிட்ட அந்த குழந்தையை காட்டி அப்படி தன் கையிலிருந்து ராமானுஜர் முகத்தை பார்க்கும்படி சரித்து காட்டினோடனே ராமானுஜர் கேட்குறார், நீ என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு எம்பார்கிட்ட கேட்க, எம்பார் இப்படி நான் துவயம் சொல்லிகிட்டே வந்தேன், குழந்தைக்கு கண்ணுச்சில் எதுவும் பட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ல ராமானுஜர் சொல்கிறார், முதல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயரை துவயம் மந்திரத்தை நீயே சொல்லிட்டு வந்ததுனால இன்னைக்கிலிருந்து இந்த குழந்தைக்கு நீயே ஆச்சாரியனாக இருந்து எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு எம்பார்கிட்ட ராமானுஜர் சொல்லி அந்த குழந்தைக்கு பராசர பட்டர் அப்படிங்கிற அந்த பெயரை திருநாமமாக இடறார். அன்று முதல் அந்த குழந்தை பராசர பட்டர்னு அழைக்கப்படுறது. எம்பார் ராமானுஜருடைய கட்டளைக்கு இணங்க இந்த குழந்தைக்கு புராண இதிகாசங்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், வேத உபனிஷதங்கள் மேற்கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டே வரார். குழந்தையும் வேறு பாடசாலையிலலாம் போய் படிக்கவும் போகிறான். இந்த குழந்தையும் எப்படி இருக்கான்னா கூரத்தாழ்வான் போலவே ஏகச்சந்த கிராகியாக இருக்கா. எப்படி கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு பட்டோலை கண்டாரோ, ஒரு தடவை சொன்னால் மறக்க மாட்டாரோ, அதே போல் இதற்காக சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தையை கொண்டு போய் பாடசாலையில் சேர்க்கிறார்கள். பாடசாலைக்கு முதல் நாள் போனதும் இந்த சந்தை சொல்லுவது அப்படிங்கிற வழக்கம், அதாவது ஒரு பகுதி கற்பிக்கப்படும், அந்த பகுதியை பிரித்து ஒவ்வொரு வரியையும் ஆசிரியர் ஒரு முறை சொல்ல, மாணவர் 3 முறை 5 முறை அப்படின்னு அதை திரும்பி திரும்பி சொல்லி நெட்டுருப்படுத்துதல், அப்படி தான் ஒவ்வொரு வாக்கியமாக கற்று வருவார்கள். முதல் நாள் போகிறார், ஒரு சில வாக்கியங்கள் கற்றுத்தரப்படுறது, அவர் கற்றுன்னு வரார். அடுத்த நாள் போனால் மீண்டும் அதே வாக்கியம் வந்தோடனே இந்த குழந்தை தெருவில் விளையாட வந்துடுறான். இந்த தெருவில் விளையாட வந்ததை பார்த்ததும் கூரத்தாழ்வானும் ஆண்டாளம்மாவும் பார்த்துட்டு, இப்படி பாடசாலைக்கு அனுப்பின குழந்தை தெருவில் விளையாடுறானே, பொறுப்பே இல்லாமல் இருக்கானேன்னு அவனை கோபித்து கொள்ள, இந்த குழந்தை சொல்கிறான், சொன்ன பாடத்தையே திரும்பி திரும்பி சொல்கிறார்கள், புதுசாக சொல்லித்தர அன்னைக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறான். எங்கே சொன்னதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, முந்தைய நாள் கற்றுக் கொடுத்ததை கடகடன்னு சொல்ல, இந்த குழந்தைக்கும் ஒரு முறை கேட்டாலே போதும் அப்படியே பதிஞ்சிடுங்கிறது தெரிய வர்றது. அப்படியே தகப்பனை போலவே பட்டரும் இருக்கார். பட்டரை எல்லாரும் பட்டர் அப்படின்னே அழைக்கிறது வழக்கமாக ஆகி வந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராமானுஜர் பட்டரை அழைத்து, இந்த மாதுவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார், அவரோடு நீ விவாதம் பண்ணி அவரை வைணவ நெறிக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அதை தொடர்ந்து ராமானுஜருடைய காலம் முடிகிறது. அதை தொடர்ந்து பட்டர் மேல்கோட்டை என்று சொல்கின்ற அந்த பகுதிக்கு போய் மத்வாச்சாரியாரோடு பல்வேறு தர்க்க விவாதங்கள் எல்லாம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வாதங்களை எடுத்து வைத்து அவருக்கு வைணவ தத்துவங்களை, ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள்லாம் எடுத்து சொல்லி அவரை தன்னுடைய அடியாராக ஆக்கிறார். அந்த அடியாரும் இவருடைய கொள்கைகள்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி வாதத்தில் ஆரம்பித்து வாக்குகளில் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக வாதத்தை வென்று அவரை தன்னுடைய சீடராக்கி, எப்படி தனக்கு தன்னுடைய ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தார்களோ, எப்படி எம்பாரும் ராமானுஜரும் தனக்கு இவ்வளோ பெரிய சொத்தாகிய வைணவ குரு பரம்பரை சொத்தை கொடுத்தார்களோ, அதை அவர் அங்கே அந்த மதுவாச்சாரியாருக்கும் சொல்லி இதை இந்த பகுதியில் நிலைநிறுத்துன்னு சொல்லிட்டு இவர் திருவரங்கத்துக்கு விடுகிறார். பிற்காலத்தில் பட்டரும் மடாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே திடீரென்று ஒரு நாள் ஒருவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார், மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்னு ஒருத்தர் வரார்.
மேலை நாட்டிலிருந்து வந்தவரா என்று பார்க்க நம்முடைய பட்டர் வாக்கினால் வென்ற அவருடைய சிஷ்யர் வரார். அவரை ரொம்ப ஆசையாக நஞ்சீயர் என்று அழைக்கிறார். துறவு மேற்கொண்டு வரார், அவரை நஞ்சீயர் அப்படின்னு பட்டர் ரொம்ப ஆசையாக அழைக்கிறார். பொதுவாகவே ந அப்படிங்கிறது உயர்வுக்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு உயர் சொல்லாவே அதை பார்க்கலாம். பெண்ணை பின்னைன்னு சொல்லுறது, நப்பின்னை, நல்ல பின்னைய நப்பின்னை என்று சொல்கிற மாதிரி, நம் பெருமாள், நல்ல பெருமாள் நம் பெருமாள், நல்ல ஜீயரை நஞ்சீயர், நம் சடகோபன் இல்லையா, அது மாதிரி இங்கே நஞ்சீயர், அந்த நஞ்சீயர்னு பட்டர் அழைக்கிறார். அப்படி ஒருத்தரை வாதத்தினால் வென்று, வாக்கு சாதுரியத்தினாலே வென்று, அவரை சீடராக்கி, அவரை நல்ல ஜீயர் என்று பெயரிட்டும் அழைத்த பட்டர், பராசர பட்டருடைய வாழ்க்கையை குறிக்கும் விதமாக இந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தை பொறுத்த மாத்திரத்தில் என்னுடைய தந்தையார் சொல்கின்ற ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இது ராமானுஜருடைய காலத்துக்கு பின் நடந்த ஒரு சம்பவம். இதை நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரம் கூறியிருக்க வாய்ப்பு இல்லை. இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு வாக்கியமாகத்தான் இருக்கணும்.